பேதுருவின் பிரசங்கம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுரு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறான். ஆவியானவரே பேதுருவின் வாயில் தம்முடைய வார்த்தைகளை நிரப்புகிறார். தடையில்லாமல் தாராளமாய் பேசுகிறான். புறஜாதியாருக்கு பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை தருகிறார். செய்தியை கேட்கிறவர்கள் எல்லோரும் புறஜாதியார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்பதற்கு அவர்கள் ஆர்வம் உள்ளவர்களாக கூடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய பிரயோஜனம் உண்டாக வேண்டும். யூதர்களைப் போலவே புறஜாதியாரும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்களாய் இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை பேதுரு ஆரம்பத்திலேயே மிகவும் தெளிவாக சொல்லுகிறான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவன் யூதனாக இருப்பதினால் அவனுக்கு ஒரு விசேஷித்த நியாய தீர்ப்பையும், ஒருவன் புறஜாதியானாக இருப்பதினால் அவனுக்கு வேறு விதமான நியாய தீர்ப்பையும் தேவன் கொடுக்க மாட்டார். தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்பதை பேதுரு நிச்சயமாய் அறிந்திருக்கிறான். யூதர்கள் துன்மார்க்கராய் இருந்தால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. அதே சமயத்தில் புறஜாதியார் தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்யும் போது தேவன் அவர்களை ஆசீர்வதியாமலும் இருக்க மாட்டார். யூதராக இருந்தாலும் புறஜாதியாராக இருந்தாலும் தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவர்கள் மாத்திரமே தேவனுக்கு உகந்தவர்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நிறத்தை பார்க்கிறான், இனத்தை பார்க்கிறான். ஆனால் தேவனோ மனுஷருடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். தேவனுக்கு பயப்படுவதும் நீதியை செய்வதும் நம்மிடத்தில் சேர்ந்து காணப்பட வேண்டும். இவை இரண்டும் நம்மிடத்தில் இருந்தால்தான் தேவன் நம்மீது பிரியமாய் இருப்பார். தேவன் நம்மை அங்கீகரிப்பார். ஒரு சிலர் தேவனை பற்றி அறியாதவர்களாக இருக்கலாம். அவர்கள் கூட தேவனுக்கு பயந்து நீதியை செய்யும் போது அவர்களும் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட கிருபையை தேவன் கொர்நேலியுவுக்கு காண்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொர்நேலியு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை பேதுரு நிச்சயமாய் அறிந்திருப்பதற்கு முன்பாகவே
இந்த சத்தியம் பிரத்யட்சமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளின் போது கர்த்தர் நம்மை நியாயம் விசாரிக்கையில் நாம் எந்த தேசத்தார் என்று கேள்வி கேட்க மாட்டார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதைத்தான் ஆராய்ந்து பார்ப்பார். இந்த சத்தியத்தை பேதுரு இப்போது நிச்சயமாய் அறிந்திருக்கிறான். கர்த்தர் தனக்கு கொடுத்த தரிசனத்தையும் கொர்நேலியுவுக்கு கொடுத்த தரிசனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்கிறான். பேதுருவின் பிரசங்க செய்தி. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு 2 நிபந்தனைகள். தேவனுக்கு பயப்பட வேண்டும், சுவிசேஷ திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நீதியை செய்ய வேண்டும். தேவன் கிறிஸ்துவை இஸ்ரவேலுக்கு அனுப்பினார். கிறிஸ்து எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிறார். கிறிஸ்து சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறுவதற்கு வந்தார். சுவிசேஷ ஊழியத்தின் காலம் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். சுவிசேஷ ஊழியத்தின் 2 முக்கியமான பகுதிகள் பிரசங்கம் பண்ணுவதும் அதை உறுதி பண்ணுவதும் ஆகும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு வல்லமையும் வரும். வியாதிக்கு தேவன் காரணமல்ல, சாத்தானே காரணம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் கிறிஸ்துவை அங்கீகரித்திருக்கிறார். வியாதிகளை குணமாக்குவது தேவனுடைய சித்தம். தேவன் வகுத்துள்ள நீதிகளுக்கு கீழ்ப்படியும் போது யாவரையும் குணமாக்குவது தேவனுடைய சித்தம். கிறிஸ்துவின் ஜீவியத்திற்கும் ஊழியத்திற்கும் சாட்சிகளாக தேவன் சிலரை தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளிலே எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். இயேசு கிறிஸ்துவின் சரீர உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள் இருக்கிறார்கள். சுவிசேஷ செய்தியை பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் இயேசு கிறிஸ்து தமது விசுவாசிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மிகவும் அவசியம். அனுப்பின வார்த்தை. எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. கொர்நேலியுவும் அவனுடைய வீட்டாரும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகாமையிலேயே இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சுவிசேஷத்தை பற்றியும் கேள்விப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாயிற்று. கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதியை புறஜாதியாரும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தையையும் இவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அதன் ஆசீர்வாதத்தில் புறஜாதியாருக்கு பங்கில்லை என்று யூதர்கள் நினைத்தார்கள். புறஜாதியாரும் அப்படியே நினைத்து சுவிசேஷ செய்தியை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் சுவிசேஷ செய்தி பிரசங்கிக்கப்பட்ட போது அது அவர்களுடைய காதுகளில் தொனித்தது. இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. யூதரும் புறஜாதியாரும் அவருடைய கீர்த்தியை பற்றி கேள்விப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையையும் வல்லமையையும் புறஜாதியாரும் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம் உண்டு என்பதே அந்த நற்செய்தி. இந்த செய்தி முதலாவதாக இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பப்பட்டது. இந்த செய்தி யூதருக்கு பிரசங்கம் பண்ணப்பட்ட போது புறஜாதியாரும் அந்த வார்த்தையை கேட்டு அறிந்திருக்கிறார்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை அறிவிக்கும் போது யுத்தத்தை அறிவிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. சுவிசேஷ செய்தி முதலாக இஸ்ரவேல் புத்திரருக்கே அறிவிக்கப்பட்டது. இப்போது பேதுருவின் மூலமாக புறஜாதியாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. பேதுரு இவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை புறஜாதியார் அறிந்திருக்கிறார்கள். யூதருக்கும் புறஜாதியாருக்கும் ஒப்புரவாதலும் தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில் ஒப்புரவாதலும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக வருகிறது.
எல்லோருக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் பட்சபாதம் இல்லை. அவர் யூதரையும் புறஜாதியாரையும் ஒன்று போலவே ரட்சிப்பார். நடந்த சங்கதி. கொர்நேலியுவும் அவனுடைய வீட்டாரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் அனுப்பின வார்த்தையின் ஒரு பகுதியை அறிந்திருக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணின மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை பற்றி இவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன். அவன் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற செய்தியை பிரசங்கம் பண்ணி வந்தான். யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தி கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் பரவுகிறது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி அலைந்தார் என்ற செய்தியையும் கொர்நேலியுவும் அவனுடைய வீட்டாரும் அவனுடைய சிநேகிதரும் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நல்லவராகவே வந்திருக்கிறார். மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் இந்த தேசத்தில் சுற்றித் திரிந்தார். அவர் ஒருபோதும் சும்மா இருந்ததாக தகவல் எதுவும் இல்லை. ஒவ்வொரு இடமாக சுற்றித் திரிந்தார். அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவர் நன்மை செய்தார். தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் இயேசுவோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சுவிசேஷத்தை பற்றியும் அவர் செய்த அற்புதங்களை பற்றியும் கொர்நேலியுவின் வீட்டார் ஓரளவு அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். பிசாசின் மீது யுத்தம் செய்து ஜெயம் பெற்றார். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் என்ற செய்தியையும் கொர்நேலியுவின் வீட்டார் அறிந்திருக்கிறார்கள். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அவர்கள் யாரை கொலை செய்தார்களோ அவர் அவர்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருந்தார். சாட்சிகளாய் இருக்கிறோம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். கொர்நேலியுவும் அவனுடைய வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை ஒரு அறிக்கையாக கேட்டிருக்கிறார்கள். ஆனால் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் செய்தவை எல்லாவற்றிற்கும் இவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக வந்தார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் ஆண்டவராக இருக்கிறார். எல்லோருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் யூதருக்கும் ஆண்டவர், புறஜாதியாருக்கும் ஆண்டவர். தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கிறிஸ்து என்னும் பெயருக்கு மேசியா அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவர் என்று பொருள். இயேசு கிறிஸ்து சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் உள்ளவர். அவர் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினார். அற்புதங்களை செய்கிற வல்லமை அவரிடத்தில் இருந்தது. தம்முடைய வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் அற்புதம் செய்கிறவராக இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பியதோடு அவர் இயேசுவோடு கூடவே இருக்கிறார். தேவன் நம்மை தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு அனுப்பும்போது அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். அவர் நம்மோடு கூட வருவார், கூட இருப்பார். இயேசு கிறிஸ்து யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுவார். தேவன் அவரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சுவிசேஷத்தை பற்றியும் கொர்நேலியுவுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் ஓரளவு மாத்திரமே தெரிந்திருக்கிறது.
ஆகையினால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சத்தியத்தை அவர்களுக்கு விளக்கி கூறுவது அவசியமாயிற்று. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஆனால் தேவனோ அவரை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதற்கும் தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதற்கும் இது சாட்சியாயிற்று. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்னும் செய்தியை செசரியாவில் உள்ள ஜனங்கள் ஓரளவு கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் யூதர்களோ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு விரோதமாக பொய்யை பிரச்சாரம் பண்ணினார்கள். கிறிஸ்துவின் சீஷர்கள் இரவு வேளையில் வந்து அவருடைய சரீரத்தை களவாய் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று யூதர்கள் ஜனங்கள் மத்தியிலே பொய்ச் செய்தியை பரப்பினார்கள். இந்த செய்தியையும் செசரியாவில் உள்ள ஜனங்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். நாளடைவில் மெய்யான செய்தியை விட யூதர்கள் தொடர்ந்து பரப்பிய பொய்ச் செய்தியே ஜனங்களுக்கு மத்தியில் பிரபல்யமாயிற்று. ஆகையினால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை அவர்களுக்கு அறிவிப்பது நல்லது என்று பேதுரு உணர்கிறான். பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்புகிறார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக தெய்வீக பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது மெய்யான சத்தியம். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த சத்தியம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி அவரை பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக அவருடைய சுவிசேஷ செய்தி சத்தியமானது என்று நிரூபிக்கப்படுகிறது. ஆனாலும் எல்லா ஜனங்களுக்கும் அவர் பிரத்யட்சமாய் காணப்படவில்லை. 3ஆம் நாளிலே தேவன் இயேசுவை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக தேவனால் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு மாத்திரமே பிரத்யட்சமாகும்படி செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்தபோது பலர் அவரை விசுவாசித்தாலும் ஏராளமானோர் அவரை விசுவாசிக்கவில்லை. அவரை மேசியா என்று அங்கீகரிக்கவில்லை. ஆகையினால் தம்முடைய உயிர்த்தெழுதலை எல்லோரும் பிரத்யட்சமாக காண்பதை தேவன் அனுமதிக்கவில்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தங்கள் கண்களால் காணும் சிலாக்கியம் ஏராளமானோருக்கு கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு விரோதமாக யூதர்கள் பொய்ச் செய்தியை பரப்புகிறார்கள். இவற்றுக்கு மத்தியிலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சீஷர்களே போதுமான சாட்சிகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி எதேச்சையாக தரிசனம் கிடைக்கவில்லை. இவர்கள் தேவனால் முன்பே நியமிக்கப்பட்ட சாட்சிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு இவர்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் இவர்களை ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்மை இவர்களுக்கு பிரத்யட்சமாய் காண்பித்த போது திடீர் என்று தோன்றி உடனே மறைந்து விடவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களோடு தாராளமாக உரையாடினார். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு சீஷர்கள் அவரோட கூட புசித்து குடித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பயமில்லாமல் தரிசித்தார்கள். இயேசுவும் அவர்களோடு தாராளமாக பேசினார். உயிர்த்தெழுந்த பின்பும் இயேசு தம்முடைய சீஷர்களோடு ஐக்கியமாக இருந்தார். தேவ பக்தி அற்றவர்களுக்கும் தம்மை சிலுவையிலே கொலை செய்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தவில்லை. தம்மை பெருமைப்படுத்துவதற்காகவோ தம்முடைய உயிர்த்தெழுதலை விளம்பரப்படுத்துவதற்காகவோ இயேசு கிறிஸ்து யாரிடமும் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. தம்மை பற்றி யார் உண்மையாய் சாட்சி பகருவார்களோ அவர்களுக்கு மட்டுமே இயேசு கிறிஸ்து தம்மை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தினார். இவர்கள் தங்களுடைய ஜீவனுக்கும் முக்கியத்துவம் தராமல் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியம் ஒன்றே தங்களுடைய ஜீவியத்தில் பிரதானம் என்று கருதியவர்கள். தேவன் தம்முடைய பிரமாணத்தை வெளிப்படுத்திய போது தம்மை காண்பதற்கு 74 பேரை மட்டுமே தெரிந்தெடுத்தார். திரளான ஜனங்கள் தேவனுடைய சப்தத்தை கேட்டார்கள். ஆனால் அது பயங்கரமான சத்தம், அதை இனிமேல் தாங்கள் கேட்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டார்கள். ஒரே சமயத்தில் கிறிஸ்துவை 500 பேருக்கும் மேற்பட்டோர் தரிசித்தார்கள். இயேசு கிறிஸ்து யாருக்கும் தம்மை மறைப்பதில்லை. தம்மை தேடி வருகிறவர் யாருக்கும் தம்மை வெளிப்படுத்தி
அவர்களை புறம்பே தள்ளாமல் ஏற்றுக்கொள்கிறார். எங்களுக்கு கட்டளையிட்டார். பேதுரு தன்னுடைய பிரசங்க செய்தியின் முடிவுரைக்கு வருகிறார். தன்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறான். கொர்நேலியு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்காகவே பேதுரு இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறான். கொர்நேலியு செய்ய வேண்டியது இதுதான். அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கொர்நேலியு தேவபக்தி உள்ளவனாகவும் தேவனுக்கு பயந்தவனாகவும் தான தர்மங்களை செய்கிறவனாகவும் இருந்தாலும் அவன் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்கவில்லை. அவனிடத்தில் இந்த குறை மாத்திரமே இருக்கிறது. கொர்நேலியு இந்த குறையை நீக்கி அவனும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவ உபதேசம் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் ஆகியோரின் அஸ்திவாரத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கொடுக்கிற சாட்சியின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. பேதுரு அப்போஸ்தலர்களில் ஒருவன். அப்போஸ்தலர்கள் சார்பாக பேதுரு கொர்நேலியுவுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சாட்சியாக அறிவிக்கிறான். ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் தேவன் பேதுருவுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த கட்டளை எல்லா அப்போஸ்தலருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள், சாட்சியாக ஒப்புவிக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய வார்த்தையினால் இயேசு கிறிஸ்துவே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்பது சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவரை நம்முடைய இரட்சகராகவும் நியாயாதிபதியாகவும் விசுவாசித்து அங்கீகரிக்க வேண்டும். ஏனெனில் தேவன் இயேசு கிறிஸ்துவை நியாயாதிபதியாக ஏற்படுத்தி இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவே நியாயாதிபதி. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். அப்போஸ்தலர் 17:30-31. தன்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களின் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் என்று பேதுரு அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். மனுஷர் எல்லோருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் இருக்கிறார்கள். ஆகையினால் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்கிற போது அவர் நம்மை நீதிமான்களாக்குகிறார். அவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்னும் சத்தியத்தை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் சாட்சிகளாக முன் அறிவித்திருக்கிறார்கள். இந்த பாவ மன்னிப்பும் ஆத்தும ரட்சிப்பும் நமக்கு தேவை. நமக்கு இவை கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய தான தர்மத்தினால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பே அஸ்திபாரமாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டால் நம்முடைய முடிவு நலமாக இருக்கும். இல்லை என்றால் நம்முடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இது எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. வேதத்தில் இந்த கட்டளை விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கும் சில வசனங்களை நாம் காணலாம். அவையாவன: யோனா நினிவே பட்டணத்தாருக்கு, அப்போஸ்தலர் யூதருக்கு, அப்போஸ்தலர் எல்லா ஜனங்களுக்கும், அப்போஸ்தலர் உலகத்திற்கு சீஷனாக ஆகப் போகிறவன், அப்போஸ்தலர் ஜனங்களுக்கு தீமோத்தேயு. வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற முக்கியமான
பிரசங்கியார்கள். தேவன் நோவா, தாவீது, சாலமோன், யோனா, யோவான் ஸ்நானன், இயேசு கிறிஸ்து, 12 அப்போஸ்தலர்கள், பவுலும் பர்னபாவும், பிலிப்பு, உயிரோடு இருக்கிறவர்கள் என்பது இப்போது உயிரோடு இருக்கிறவர்கள். இவர்கள் பின்பு மரித்து விடுவார்கள். மரித்தோரின் நியாய தீர்ப்பின் போது இவர்கள் மரித்தோர் மத்தியில் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உயிரோடு இருக்கிற தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது எருசலேமுக்கு எதிராக ஒன்று கூடி வரும் ஜனங்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். எல்லா தேசங்களிலும் இருந்து வரும் எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு எதிராக வரமாட்டார்கள். தேசங்களின் சேனைகள் மட்டுமே வருவார்கள். தேசங்களுக்கு உள்ளே ஜீவிக்கும் ஜனங்கள் அநேகருக்கு இந்த யுத்தத்தை பற்றி சரியாக தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது கூட ஜனங்கள் மத்தியிலே ஆச்சரியமும் குழப்பமும் இருக்கும்.